ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். காலையில பூரி போட்ட மாவு கொஞ்சம் இருந்தது. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் சப்பாத்தி போட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு கிரேவி எதனா செய்யணும்ல. சரி என்ன கிரேவி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வந்து முருங்கைக்காய் தாங்க அதிகமா இருந்தது. ஸோ முருங்கைக்காய் கிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு பண்ணிடலாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த முருங்கைக்காய் கிழங்கு போட்ட காரக்குழம்பு வந்து நான் தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி தக்காளி அதிகமாக எடுத்துக்குவேன். இல்லை அதுமாதிரி சின்ன வெங்காயம் நிறைய உடிச்சு வச்சுக்குவேன். எப்பவுமே நான் குழம்புக்கு வந்து தக்காளி அதிகமாக போட்டு புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். அதே மாதிரி இன்னைக்கு தேங்காய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிட்டேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாவு எடுத்து வச்சுட்டு அது சப்பாத்தி உருட்டிக்கிட்டேன். சப்பாத்தி வந்து நல்லா மடிச்சு எண்ணெய் தடவி மடிச்சு போடுவேன். எனக்கு ஒரு 2 சப்பாத்தி, பாப்பாக்கு ஒரு 2 சப்பாத்தி போட்டேன். மதியானம் ரைஸ் கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். சூப்பரான சப்பாத்தியை ரெடி பண்ணிட்டு கிரேவியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி வந்து செம்ம டேஸ்ட் இருந்தது. சப்பாத்திக்கு செம்ம சூட்டபிளா இருந்தது. பாப்பாக்கு சப்பாத்தி நல்லா சூடா 2 சப்பாத்தி போட்டு ஒரு 8:30 பக்கமாவே டிஃபன் கொடுத்துட்டேன். இந்த கிரேவிக்கும் சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.